பாத்தீங்களா? இவர் பேரு சரவணா, இந்த வீட்டு மகன். இவருக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சாச்சு. சொல்ல போனா இவர் புது மாப்பிள்ளங்க. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் ஆகுது. மாமனார் வீட்டு விருந்தெல்லாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க ஒய்ஃப் யாருன்னு பாக்குறீங்களா? இருங்க இருங்க, இப்ப கூப்பிடுவாரு பாருங்க. சௌமி, சௌமி. என்னங்க? ஆபீஸ் போயிட்டு வரேமா. சரிங்கங்க. மதியம் சாப்பிட சீக்கிரம் வந்துருங்க. என்னங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரிமா. அது ஒண்ணு இல்லங்க, கல்யாணமாகி 4 நாள் தானே ஆகுது. அதுவும் இல்லாம 2 பேத்துக்கும் அரேஞ்ச் மேரேஜ். இப்பதான் பேச பழக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரவணா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறாரு. என்னடா 4 நாளா நம்ம கூடயே இருந்து ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு நம்மள வீட்டுல விட்டுட்டு போறாங்களேன்னு நம்ம சௌமியாவுக்கு கொஞ்சம் ஃபீல். அதனாலதாங்க சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லி விடுறாங்க. நம்ம சரவணாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் என்ன பண்ண, ஆபீஸ் போய் ஆகணுமே. சீக்கிரம் வந்துடுறேன், கவனமாயிரு. சரிங்கங்க. என்னங்க, டைம் கிடைக்கும் போது ஃபோன் பண்ணுங்க. சரிமா, அம்மா வந்தது சொல்லிடு. சரிங்கங்க. இவ்வளவு நாள் சந்தோஷமா பிறந்த வீட்ல நம்ம இஷ்டப்படி ஜாலியா வாழ்ந்துட்டு இப்ப டக்குன்னு கல்யாணம் முடிச்சு புகுந்த வீட்டுக்குன்னு வந்தாச்சு. கல்யாணம் முடிச்சதுமேவும் மாப்பிள விருந்து அது இதுன்னு சொல்லி சரவணாவும் கூட பக்கத்திலே இருந்தாச்சு. இப்ப சரவணா ஆபீஸ் போனதும் சௌமியா முகத்துல ஒரு ஏக்கம். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏற்படுறதாங்க. போக போக தான் எல்லாம் பழகும். இவங்க ஆபீஸ் போனதுமேவும் ஒரு மாதிரியா இருக்கு. சரி ஓகே, அத்தை வரட்டும், அவங்க வந்ததும் பேசிட்டு இருக்கலாம். சௌமியோட மாமியார் யாருன்னு பாக்குறீங்களா? இதோ இப்ப வருவாங்க. பக்கத்துல தாங்க கடைக்கு போயிருக்காங்க. அம்மாடி. அத்தை அத்தை, கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாமா, மதிய சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரவணா எங்க ஆபீஸ் போயாச்சா? ஆமாங்க அத்தை, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சரிம்மா. அம்மாடி, மதிய சாப்பாடு சீக்கிரம் வர சொன்னேல்ல? சொன்னேங்க அத்தை, சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்காங்க. சரிம்மா. அத்தை, நான் என்ன செய்யட்டும்? ஏமா, சரவணா ஆபீஸ் போனதும் போர் அடிக்குதா? ஆமாங்க அத்தை. சரி ஓகேவா, நான் சமைக்க தான் போறேன். 2 பேரும் அப்படியே ஏதாவது கதை பேசிக்கிட்டே சமைக்கலாம். சரிங்க அத்தை. நான் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு உள்ள போறேன், வா. சரிங்க அத்தை. இவங்க தாங்க சௌமியாவோட மாமியாரு. பேரு மீனாட்சி. அப்புறம் மீனாட்சியோட மக 2 பேர் இருக்காங்க. அதாங்க சரவணாவோட தங்கச்சி. அவங்க எல்லாம் இங்க பக்கத்துல தான், அடுத்தடுத்த தெருவுல தான் வீடு. அப்பப்ப வந்து அம்மாவை பாத்துட்டு தான் போவாங்க. அப்புறம் சரவணாவோட அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்றாருங்க. அவர் காலையில ஆபீஸ்க்கு போயிட்டா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. கொஞ்சம் பிஸி மேன் கூட சொல்லலாம். சரி ஓகேங்க, இனிமே நம்ம கதைக்குள்ள போகலாம். என்னடா இப்படி தனியா இருக்குமே நினைச்சேன். அத்தை பேசிக்கிட்டே சமைக்கலாம்னு சொல்லிருக்காங்க. நமக்கு சமைக்க வேற அவ்வளவா தெரியாது. அத்தை கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே கத்துக்கலாம். இந்த மாதிரி நினைச்சிட்டு சௌமியா கிளம்புனாங்க கிச்சனுக்கு. ஆனா அப்பா பார்த்து போன் வந்தது. போன் அம்மா தான் போன் பண்றாங்க. போன் பண்றது சௌமியாவோட அம்மா. சௌமியா உங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணுன்னு கூட சொல்லலாம். அம்மா, என்னடி எப்படி இருக்க? மா, இப்பதானமா நம்ம வீட்ல இருந்து இங்க வந்தேன், அதுங்களும் போன் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேக்குற? இல்லடி, கல்யாணம் முடிச்சு 4 நாளா நம்ம வீட்லயே இருந்த. இப்ப நீ திடீர்னு கிளம்புனதும் வீடே வெறின்னு இருக்குடி. என்னமா பண்ண? நானா உன்கிட்ட கேட்டேன் கல்யாணம்னு, நீ தான் மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச. அப்புறம் நான் புகுந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். சரிதாண்டி, நல்லாதான் பேசுற. சௌமி. அத்தை, போன் பேசுறியா? என்னடா உனக்கு காணுமேன்னு பார்த்தேன். இல்லைங்க அத்தை, அம்மா போன் பண்ணிட்டாங்க. சரிமா பேசிட்டு வா. சரிங்க அத்தை. மா, சொல்லுமா. என்னடி, என்னவா உங்க அத்தைக்கு? ஒண்ணிலமா, கிச்சன்ல சமைக்க போறோம். என்னது, சமைக்க போறியா? ஏமா? என்னடி, உங்க அத்தை கல்யாணத்துக்கு முன்ன என் மகளுக்கு சமைக்க தெரியாதுன்னு நான் சொன்னதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. மா, நான் சும்மா கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ண போறேன். என்னடி, பேசுறது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு. எனக்கு நேரம் போணும்லமா. சௌமி, நேரம் போணும்னா ஏதாவது போன் எடுத்து பாரு, இல்ல ஏதாவது புக் எடுத்து படி. இன்னைக்குதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க, அதுங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்து கடைசியா அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி நிக்காத. என்னமா சொல்ற? என்னடி, வீட்டு வேலை தெரியலனாலும் பரவாயில்ல, சமையல் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் கூட இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன்னு உன் மாமியா சொன்னா. இப்ப நீ இங்க வீட்டுக்கு வந்த முத நாளே சமைக்கவான்னு சொன்னா. இல்லம்மா, நான் தான் போர் அடிக்குன்னு. சௌமி, பார்த்து பக்குவமா இருந்துக்கோ. ஏற்கனவே உங்க வீட்டு பக்கத்துலயே 2 நாத்தனார் வேற. இப்பவே கிச்சனுக்குள்ள நுழைச்சிட்டு அப்புறம் காலம் ஃபுல்லா வீட்டுக்கு வர்றவளுக்கு போறவளுக்கு எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காத. அப்படியா? ஆமாண்டி, ஆரம்பத்திலே எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டு நிக்காத. ஏதோ ஒண்ணுனா தெரியலன்னு சொல்லி பழகு. உன் புருஷன் வந்தா மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ, புரியுதா? சரிம்மா. சரி, ஏதாவது போன் எடுத்து பாரு, இல்லாட்டி புக் ஏதாவது எடுத்தா படி, இல்ல டிவி போட்டு பாருடி. சரிம்மா. சரிடி, காலையில என்ன சமைச்சா, என்ன சாப்பிட்டீங்க? அப்பள அடுத்து எப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு? பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பெத்த அம்மாவோட அட்வைஸ். இந்த மாதிரி எல்லாருமே கிடையாதுங்க, ஆனா ஒரு சில பேர் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. இதனால என்னென்ன பாதிப்பு, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்ல. நம்ம பெத்த பொண்ணு நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால அவங்களோட பொண்ணுங்க சந்தோஷமா இருந்துட முடியுமா? சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு.
ஆமா, நம்ம மருமக சமைக்க கூட வாரேன்னு சொன்னா நம்ம சமைச்சே முடிச்சிட்டோம். என்ன இன்னும் காணோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி ஓகே, போய் பார்த்துட்டு வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மகன் சாப்பிட வந்துருவான். சௌமி, அம்மாடி சௌமி. ஐயோ ஐயோ சௌமி, ஐயோ காமெடி வேற லெவல். சௌமி, அத்தை. என்னம்மா டிவி பார்த்துட்டு இருக்கியா? ஆமாங்க அத்தை, புது படம் நல்லா காமெடியா இருக்கும். டிவில போட்டாங்களா, அப்படியே உட்காந்துட்டேன். ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா, சரி பாரு. அத்தை சமைச்சு எல்லாம் முடிச்சிட்டேன், அதான் உனக்கு காணுமேன்னு பார்க்க வந்தேன். இல்லைங்க அத்தை, படத்தை பார்த்துட்டே அப்படியேவா. அதனால ஒன்னும் இல்லம்மா. படம் முடிஞ்சிருச்சா? இப்ப முடிஞ்சிடும் அத்தை. சரிம்மா, முடிஞ்சதும் சரவணா வர டைம் ஆயிடுச்சு. டைனிங் டேபிள்ல சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சிடு. வந்ததான் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைப்ப. சரிங்க அத்தை. ம். நல்ல வேலை, அம்மா சொன்ன மாதிரி கிச்சனுக்குள்ள போகல. அத்தையே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றாங்க. இதெல்லாம் நாம செய்யலாமா, இல்ல இந்த வேலையும் அப்படியே நம்ம கிட்ட பழகிருமா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி ஓகே, எடுத்து வைப்போம். வேலை பார்த்துட்டு பசியோட வருவாங்க. வந்தது இவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும்ல, அதுக்காக இதெல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி சௌமி நினைச்சிட்டு புருஷனுக்காக சாப்பாடு எடுத்து வைக்க டைனிங் டேபிள்ல சாப்பாட பூரம் கொண்டு வந்து வச்சு புருஷன் வந்தவன பரிமாறினா. இப்படியே நாளும் பொழுதும் வேகமா போச்சுங்க. டெய்லி சௌமியோட அம்மா போன் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இதுல பத்தாததுக்கு அவங்க அப்பா வேற. இங்க வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் தவறாம அப்படியே சௌமியா அவங்க அப்பா மட்டும் சொல்ல ஆரம்பிச்சா. அவங்களும் அதை செய்யாத இதை செய்யாத, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்தாங்க. இது அப்படியே காலப்போக்கல ஒரு 2 மாசம் கழிச்சு. என்னடி சேலை இந்த பார்வை பார்த்துட்டு இருக்க? ஒரு நிமிஷம். இவங்க 2 பேர் யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம சரவணாவோட தங்கச்சிங்க. அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. மா, அண்ணன் எங்கம்மா? அவன் ஆபீஸ் போயிருக்காண்டி, இப்ப வந்துருவான். மா, எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா வச்சுக்கோடி. நம்ம கோவில் பொங்கலுக்கு கொடுத்தது. எவ்வளவுமா இந்த சேலை? 700டி. 700னா பரவாயில்லம்மா. காத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏ போதுண்டி, ரொம்ப ஐஸ் வைக்காத. அதான் அம்மா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்ல, நீயெல்லாம் இதுக்கு பங்குக்கு வர மாட்டியே. ஆஹா, இதுக்கெல்லாம் வரமாட்டேன். அண்ணன் வரட்டும், ஒரு சேலை புதுசா வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ. இதுல பங்குக்கு வராம இருந்தா சரி. எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆத்தாடி ஆத்தா, வச்சுக்கோ ஆத்தா. இதுக எப்ப இங்க வந்துச்சுங்க? உள்ள ரூம்குள்ள தான் இருக்கும். ஒரு வார்த்தை நம்மள கூப்பிட கூடாது. சத்தமே இல்லாம வந்து உட்காந்துக்கிட்டு இதுல சேலை வேற. இது கோவிலுக்கு பொங்கல் கொடுத்ததுல வந்தா எதையாவது தூக்கிட்டு போறதான். இல்ல அம்மா சொல்லிருக்காங்க, இதுக்கெல்லாம் இப்பவே இப்படி இடம் கொடுத்தோம், நாளைக்கு நம்மளே வந்து பாருன்னு சொல்லுவாளுங்க. இரு இப்ப பாரு. அண்ணி வாங்க அண்ணி. வந்துட்டோம் அண்ணி, இப்பதான் வந்தோம். அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அண்ணி. அத்தை இப்பதான் வந்தாங்களா? ஆமாமா, வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. அத்தை டீ காஃபி எதுவும்? அண்ணி அதெல்லாம் அம்மா வந்ததும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஓ, ஜூஸ வாயில ஊத்தியாச்சா? அம்மாடி, அடிக்கிற வெயில ரெண்டும் நடந்தே வந்திருக்குதுங்க. ஓ அப்படிங்களா அத்தை? ஆமாமா, அதான் வந்ததும் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஓ சரிங்க அத்தை. அண்ணி இந்த சேலைய பாத்தீங்களா? பார்த்தேன். இது எங்க கோவில் பொங்கலுக்கு கொடுத்தது. அந்த ஒரு வார்த்தைங்க, நம்ம கோவில் பொங்கல்னு சொல்லாம எங்க கோவில் பொங்கல்னு சொன்னதும் அவங்க நாத்தனார் 2 பேருக்கு மட்டும் இல்ல, அவங்க மாமியாருக்கும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனா அதெல்லாம் அவங்க வெளிக்காட்டிக்காம எப்பவும் போல நார்மலா தான் பேசுனாங்க. ஓ அப்படிங்களா அண்ணி? இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ணி. நான் கட்டினா நல்லா இருக்கும்ல? அது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அண்ணி. இந்தாங்க, நான் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க கட்டுங்க அண்ணி. சரிங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அண்ணே வந்துருவாங்க. வந்ததும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சரிங்க அண்ணி. அத்தை நான் எதுவும் செய்யணுமாங்க அத்தை? இல்லம்மா, நான் சமைச்சுக்கிறேன், நீ போ. சரிங்க அத்தை. ஏதாவது ஒண்ணுனா கூப்பிடுங்க. சரிம்மா. வனஜா. இருக்கட்டுமா, அண்ணி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, அவங்க வச்சுக்கட்டுமா? இல்லடி, உனக்கு இதே மாதிரி அம்மா வேற கடையில பார்த்தா எடுத்து கொடுக்கறேன். அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல. எனக்கு அந்த கலரும் டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அம்மா அண்ணி தானம்மா, வச்சுக்கட்டும். சரிடி. அம்மா, என்ன சமைக்க போற? சொல்லுடி, உனக்கு என்ன வேணும்? மா, உன் கையால தக்காளி சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. செஞ்சு குடுக்குறியா? செஞ்சு தாரேன்டி. சரி வாமா, கிச்சனுக்கு போலாம். நம்ம எப்பவும் போல காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு சூப்பரா சமைச்சு முடிச்சிடலாம். சரிங்கடி, வாங்க போலாம். என்னதான் நம்ம அண்ணி இப்படி பண்ணிட்டாங்கன்னு மனசுக்குள்ள 2 பேத்துக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும், நம்ம அண்ணி தானே இப்ப என்ன அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இவங்க 2 பேரும் நார்மலா தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சரி, சரவணாவும் சரி, எப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைல ஏகப்பட்ட சண்டை போட்டுருக்காங்க, முடிய புடிச்செல்லாம் உருண்டிருக்காங்க. ஆனா தங்கச்சிங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க
சரவணாவுக்கு கொஞ்சம் தங்கச்சி பாசம் அதிகம் தான். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதாங்க. சரி சரி, இவங்க போய் கிச்சன்ல சமைக்க போறாங்களா? இவங்க போய் சமைக்கட்டும். நம்ம இந்த வீட்டு மருமக என்ன பண்றான்னு வாங்க போய் பாத்துடலாம். என்னடா சௌமி என்ன பண்றான்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணு இல்ல, அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நல்ல வேலைமா, நான் கரெக்டான டைத்துக்கு போனேன். இல்லாட்டி அந்த சேலைய தூக்கிட்டு போயிருப்பாளுங்க. அப்படியாடி? ஆமாமா, இங்க வந்தாலே எனக்கு யாரும் தூக்கிட்டு தான் போறாளுங்க. எனி டைம் வராளுகமா. வந்தது எங்க அத்தையும் ஜூஸ போட்டு குடுக்கறது என்ன, புடிச்சத சமைச்சு குடுக்கறது என்ன. என்னமாமா ஓவர் கொண்டாட்டமா தான் இருக்கு. பாருடி, இல்லாட்டி பேசாம இங்க கிளம்பி வந்துரு. இங்க நம்ம வீட்டுல வந்து 2 நாள் இருந்துட்டு போ. எதுக்குமா கூட கொஞ்சம் இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கவா? இவள்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் வாரேன். நான் இங்க இருந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா சாயங்காலமே கிளம்பிடுவாளுங்க. இல்லன்னா வச்சுக்கோங்க, 2 நாள் இங்கே டேரா போடுவாளுங்க. இவளுங்க இங்க இருக்காளுங்கன்னு இவளுக்கு புருஷங்க குழந்தைங்க எல்லாம் வந்துருங்க. இது நான் இங்க இருந்தேனா இவளுக மட்டும் தின்னுட்டு கிளம்பிடுவாளுங்க. சரிதாண்டி, நீ சொல்றதும் சரிதான். ஆனா பாத்து கவனமா ரெடி, ரொம்ப கஷ்டம்லாம் படாத. அதெல்லாம் இல்லம்மா, நான் என்ன வீட்டுல ஏதாவது வேலையா பாக்குறேன். சுட சுட சமைக்கிறத நல்லா சாப்பிடுறேன். வீட கூட நான் க்ளீன் பண்ண மாட்டேமா, எல்லாம் எங்க அத்தையே பாத்துக்குவாங்க. ஆனா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை தான் சொல்லுவாங்க. மிச்சப்படி எங்க அத்தை எதையுமே சொல்லிக்க மாட்டாங்கம்மா. ஆமாடி, நீ ஆரம்பத்துல இருந்து இப்படி பழக்கத்தை கொண்டு வந்துட்டியா? அதனாலதான். இல்லேன்னு வச்சுக்கோ. உண்மைதாமா, இப்ப இவள்க வர்றதுக்கெல்லாம் நான் தான் சமைச்சு போடுற மாதிரி இருக்கும். ஆமாடி, கொஞ்சம் உஷாரான. எல்லாம் ஒன்னாலதாமா. அம்மா, என் வீட்டுக்கார் வர்றாரு நினைக்கிறேன். நீ போனவை, நான் அப்புறம் பேசுறேன். சரிடி, வச்சிரு. சௌமி. என்னங்க, வாங்கங்க. இன்னைக்கு என்னங்க சீக்கிரமே வந்துட்டீங்க? ஆமாமா, தங்கச்சிங்க 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அதான் போன் போட்டாங்க. சரி, நான் ஆபீஸ்ல டைம் கேட்டு வந்துட்டேன். ஓஹோ, தங்கச்சியை பார்த்தாச்சா? இப்பதான் பார்த்து பேசிட்டு வரேன். ஆமா, அங்க எல்லாம் கிச்சன்ல உட்காந்து அரட்டி எடுத்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன் இங்க தனியா உட்காந்துருக்க? அவன் கூட சேர்ந்தா ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ல. ஜாலியா பேசிட்டு இருக்கலாமா, இல்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கலாமா? சௌமி, என்ன பேசுற? ஏங்க, வாரத்துல 2 நாள் இங்க தான் வந்துடுறாங்க. நீங்களும் தங்கச்சி வந்துட்டாங்கன்னு ஆபீஸ்ல டைம் கேட்டு சீக்கிரம் வந்துடுறீங்க. நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? தங்கச்சிக்கு பிடிக்கும் பிரியாணியா? சௌமி, அப்பனா எதுவுமே வாங்கலையா? நான் தாமா என்ன வேணும் ஏதாவது சொல்லுன்னு. அவளுக்கு வேண்டாம் தான் சொன்னாங்க. நான் தான் பிடிச்சத சொல்ல வாங்கி தாரேன்னு சொன்னேன். கேக்கு வேணும்னு கேட்டாளுங்க, வாங்கிட்டு வந்தேன். எங்க கேக்க? தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டேமா. அப்ப நான் பொண்டாட்டிக்கு? உனக்கு வேணா நீ கேளு. நீங்க கேட்டீங்களா? என்னமா பேசுற? இல்ல, உங்க தங்கச்சிங்களுக்கு என்ன வேணும்னு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வர தெரியுதுல, அதே மாதிரி எனக்கு கேட்டீங்களா? சௌமி, டெய்லி உனக்கு பிடிச்சத நான் கேட்டு வாங்கி தானே தாரேன். இன்னைக்கு கேட்டீங்களா? இன்னைக்கு உங்க தங்கச்சி தானே முக்கியமா போச்சு. சௌமி, என்னமா பேசுற? என் தங்கச்சிங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் வராங்க. அந்த ஆளே நீ இப்படிதான் பேசுற. ஓஹோ, அப்பனா அவங்க வர்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க. சௌமி, கத்தாத. கிச்சன்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. கேட்டா கேக்கட்டுங்க. இது ஏன் வீடு, நான் எப்படி நானும் பேசுவேன். அவங்க இவங்க நான் பார்த்து பயந்து பயந்துல பேச முடியாது. சௌமி, நிறுத்து. என்னங்க? என்ன பேசுற? நானும் இப்ப கொஞ்ச நாளா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி தேத்து பேசுறது, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறது. இப்ப பாரு, ரூம்ல வந்து தனியா உட்காந்துக்கிறது. என்னைக்காவது அம்மா கூட சேர்ந்து ஏதாவது வேலை பார்த்திருப்பியா? இல்ல சமைக்கிறதுக்காக ஏதாவது காய்கறி கட் பண்ணி கொடுத்திருப்பியா? வீட கூட கிளீன் பண்ண மாட்டேங்கிற. எல்லாம் அம்மா தான் பாக்குறாங்க. உன்னை ஒரு நாளாவது ஏதாவது செய்ய சொல்லிருப்பாங்களா? அப்படிப்பட்டவங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம. ஏங்க, இதெல்லாம் யார் சொன்னா? யார் சொன்னானா? இல்ல, உங்க அம்மா சொன்னாங்களா? வீட்ல ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேங்கிறாடா, நல்லா தூங்கி தூங்கி எழுந்திருக்கா, இல்ல டிவியை போட்டு பல்ல காமிக்கிறா, இல்ல போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கானே, உங்க அம்மா சொன்னாங்களா? சௌமி, அவங்க தானே சொல்லிருப்பாங்க. நிறுத்தடி. இவ்வளவு நாள் அம்மா உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இந்த வீட்டுல தானே நானும் இருக்கேன். ஏன் எனக்கு தெரியாதா? அப்பனா என்ன என்னன்னு சொல்றீங்க? சோம்பேறிங்கிறீங்களா? நான் வீட்டுக்கு. நிறுத்து நிறுத்து. தேவையில்லாம பேசாத. வீட்டுல தங்கச்சிங்க வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணல, அவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னங்க, என்ன நடக்கும்? நானும் பொறுமையா பேசுறேன், நீங்க ரொம்ப பண்றீங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த வீடெல்லாம் செட் ஆகாது. இப்ப பாரு, உங்க தங்கச்சிங்க பேர்ல 2 பேரும் வந்துடுறாங்க. இல்ல வீட்டுக்கு விருந்தாலும் சொந்த பந்தன் யாராவது வந்து உட்காந்துக்கிறாங்க. இல்ல உங்க அம்மா வேற, அதை செய், இதை துடைக்கிறியா, அதை கழுவுறியா? சாப்பிட்டேனா கையோட தட்டையும் கழுவி வச்சிரு. நைய நைய நையனு. ஏண்டி, இந்த வேலை கூட உன்னால செய்ய முடியாதா? முடியாதுங்க. எப்போ உங்க அம்மாக்கு ஏண்டுகிட்டு உங்க தங்கச்சி பேச்ச கேட்டுக்கிட்டு எங்கூட இப்படி கோவமா பேசுறீங்களோ, இதுக்கு மேல என்னால முடியாது. முடியாதுடா. தனி கொடுத்தனம் போலாம். என்னன்னா என்ன சொன்ன? தனி கொடுத்தனம் போலான்னு. சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒத்த பைசா என் கையில குடுக்கறதில்ல, எல்லாம் உங்க அம்மாட்ட தான் குடுக்குறீங்க. இந்த வீட்ல எனக்கு என்ன இருக்கு? ஆக்கி போடுறது தின்னுட்டு ஒரு பொம்மை மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கேன். 4 சோத்துக்களை அடைச்சி இப்படியே இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இனிமேல் உங்க சம்பளத்தை பூரா என் கையில கொடுங்க. 2 பேரும் தனி கொடுத்தனம் போலாம். ஏய், என்ன? ஒட்டிச்சு பல்ல பேத்துருவ. என்னங்க? இவ்வளவு நாள் நீ சின்ன சின்ன விஷயம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு எல்லாம் சொல்லும் போதெல்லாம் சரி நம்ம வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கா, பழகிக்குவான்னு நானும் பொறுமையா இருந்தேன். நான் உன் மனசெல்லாம் விஷம். என் தங்கச்சிகள் வந்து இன்னடி வருஷம் போற இங்கே உட்காந்துட்டு இருக்காளுங்களா? வாரத்துல ஒரு நாள் வருவாங்க, ஒரு வேளை சாப்பாடுவாங்க. இந்த சாப்பாடு கூட போட முடியாத வக்கில்லாதவன நானு. இங்க பாருங்க, நீங்க என்னைய பார்க்கணும். என்னடி உன்னை பாக்கல? என்ன பாக்கல? மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்கு நான் எதுவுமே செய்யலையா? இல்ல என் அம்மா எதுவும் செய்யலையா? நான் அப்பாடி.
வீட்டு வேலை முடிச்சு வரும்போது மருமகளுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சின்ன பிள்ளை மாதிரி உனக்கு தீமண்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாளாவது கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்காம இருந்திருப்பாரா? அதெல்லாம் வேற. ஆனா ஆனா நீ எங்க வீட்டுல பழகல. நான் மட்டும் போதும்னு நினைச்சேனா அந்த வாழ்க்கை உனக்கும் நல்லா இருக்காது எனக்கும் நல்லா இருக்காது. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படி என்னன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல? அவ்வளவுதான், கல்யாணம் முடிச்சு 4-5 மாசம் ஆச்சுல. அவ சொன்னாங்க ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு. சௌமி அதான் வெறுத்துருச்சு. இவ்வளவு நாள் இப்படி பேசாதவங்க இன்னைக்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. சௌமி போதும் நிறுத்து. இல்ல இல்ல, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஏங்க என்ன போகாதன்னு கூட சொல்ல மாட்டீங்களா? இப்படி பேசுறா என்னங்க அர்த்தம்? என்ன போன்னு சொல்றீங்களா? புரிஞ்சுக்காத பொண்டாட்டி இங்க இருக்கிறதே வேஸ்ட் தான். என்னங்க அப்படியே என்ன போன்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல? அது உன் இஷ்டம். ஏன் இஷ்டம்னா? உன் இஷ்டம்னா உன் இஷ்டம். உனக்கு இங்க இருக்க சந்தோஷமா இருந்தா இரு. இல்ல தனி கொடுத்தனா தான் போகணும். இல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு நினைச்சேனா தாராளமா உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வா. இருந்துட்டு வரவா இல்ல அங்கேயே இருந்துக்கவா? அதுவும் உன் இஷ்டம். என்னங்க இப்படி பேசுறா? உன் இஷ்டப்படி தானே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற. இதையும் உன் இஷ்டம். என்னங்க? இதுக்கு மேல பேச உன்கிட்ட ஒண்ணு இல்ல. வேண்டாங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உன் இஷ்டம்னு சொல்லிட்டேனே. போகாதன்னு சொல்ல மனசு இல்லைல? புரிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு என்ன விட உங்க அம்மா உங்க அப்பா உங்க தங்கச்சிக்கு 2 பேரு அவங்க தானே பெருசா போச்சு. ஆமாண்டி அவங்கதான் பெருசு. சும்மா பல வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட நிம்மதி இல்ல. வர வர ஏன்டா வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கு. என்னங்க அம்மா சொன்னது சரியா போச்சு. இவருக்கு அவங்க தங்கச்சி எதை முக்கியம். நம்மள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அது சரி, யாரு புரிஞ்சுக்கல? ஒரு சில வீட்ல இந்த பிரச்சனை இருக்குங்க. நம்ம புருஷன் நமக்காக என்னென்னலாம் செஞ்சான் அப்படின்னு யோசிக்கிறத விட அவங்க அக்காக்கு என்ன செஞ்சான், அவங்க தங்கச்சிக்கு என்ன செஞ்சான், அவங்க அப்பா அம்மாக்கு என்ன செஞ்சான் இத மட்டும் யோசிக்கிற பொண்ணுங்க நிறைய பேர். ஒரு சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. அதுல நம்ம சௌமியும் ஒருத்தி. இப்ப சௌமி எடுக்க போற முடிவு இதோ பாத்திரலாம். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன பிள்ளைகளா? வீட்டுல யாராவது அவளை ஏதாவது தொந்தரவு பண்றாங்களா? எப்படி தண்ணி கொடுத்தனும் போக வேண்டியதான். இவன் மட்டும் தனியா போய் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். போய் கொடுத்து நடத்துடி. யார் வேண்டாம்னா? சரவணா அம்மா தங்கச்சிங்களா இப்பதான் போனாங்க. சரிங்கம்மா. அம்மா சாப்பிட்டாங்களா 2 பேரும்? ஏய் நீயும் கூட உட்காந்து தானே சாப்பிட்ட? ஆமாமா. ஆமா என்ன பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை? சரவணா அம்மா இதை கேக்குறது தப்புதான். உங்க 2 பேத்துக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். அப்புறம் நீங்க சமாதானம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்க ரூமை விட்டு சத்தம் வெளியே வந்தது. உனக்கு இஷ்டம் தான் சொல்லிடலாம். அம்மா வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா உங்க 2 பேர் சண்டைக்குள்ள நான் ஊட நுழைஞ்சு உங்க சண்டையை நான் பெருசாக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் ஒண்ணு இல்லன்னு போய் சொல்றீங்க? சௌமி இங்க பாருங்க அத்தை, என்னால இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏமா? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா எதுவுமே பிடிக்கல. சௌமி பேசாம இருங்க. இவ்வளவு நேரம் நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு போய் தொலைன்னு தானே சொன்னீங்க. ஓ இஷ்டம்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தமா? சரி இப்போ என்ன பண்ண போற? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏமா உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தாங்க. எல்லாமேனா? எதுவுமே பிடிக்கல. என்ன யாருமே புரிஞ்சுக்கல. உங்க மகன் என்ன பேச்சு பேசுறாரு? சரவணா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ புரியாம பேசிட்டு இருக்கா. நானா புரியாம பேசுறேன்? நீங்க தான் வீட்டுக்கு வந்த மருமகன் கூட பார்க்காம உங்களுக்கு உங்க மகன் பெருசு, இவருக்கு இவங்க தங்கச்சி பெருசு. அப்புறம் நானா அடுத்த வீட்டு பிள்ளை தானே. ஏமா என் பிள்ளைக்கு இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா நான் சொல்லல. அப்பனா என்ன சொல்ல வர? அவங்க இங்க வரக்கூடாதா? வந்ததும் சேலை எடுத்து குடுக்குறீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அந்த சேலை நம்ம கோவில்ல கொடுத்ததுமே உன்கிட்ட கேட்டேன் வேணுமான்னு. நீ தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன. பிடிக்கலன்னு சொன்னேன், அதுக்காக வேண்டாம்னு சொன்னேனா? இதெல்லாம் ஒரு பேச்சா? சரி ஓகே, நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க குடுக்கறதுக்கு முன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? ஓ அப்படியா? உன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் கொடுக்கணுமா? ஆமாங்க, நானும் இந்த வீட்ல உள்ள ஒருத்தி தானே. நீயும் இந்த வீட்ல உள்ள ஒருத்தினா? பிள்ளைங்க வந்து என் கூட மாட சமைச்சு என் கூட பேசிக்கிட்டு சமைச்சு முடித்ததும் ஜாலியா எல்லாரும் உட்காந்து பேசி சாப்பிட்டோம். அதெல்லாம் நீயும் கலந்துகிட்டு இருக்கணுமே. ஏன் கலந்துக்கல? என்ன மதிக்காத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? உனக்கு என்ன மதிப்பு குறைஞ்சது? அதான் சொல்றேனே, உங்க மகா 2 பேர் வந்ததும் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். அண்ணிங்க வந்திருக்காங்க வான்னு. இல்லையா அந்த சேலை எடுத்து கொடுக்கும் போதுல கூட இப்படி அண்ணிங்களுக்கு இந்த சேலையை காமிக்க போறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லி இருக்கணும். அதுவும் சொல்லல. அவங்க அந்த சேலையை வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது இல்லம்மா உன் அண்ணி கிட்ட கேட்டுக்கோன்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லி இருக்கணும். நீங்க அதுவும் சொல்லல. என்ன இந்த வீட்ல எனக்கு மரியாதை இருக்கு? இந்த சின்ன விஷயம்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையா? இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இதே மாதிரி தினம் ஒவ்வொன்னு நடந்துட்டு தான் இருக்கு. இந்த வீட்ல நானும் ஒருத்தி தானே. நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் என்கிட்ட சொல்லதான் செய்யணும். சரி ஒரு வாரத்துக்கு முன்ன உன் புருஷன் கூட கிடைக்க போறேன்னு என்கிட்ட சொல்லாமலே நீ போன. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்த. ஏன் அத்தை நான் ஹோட்டல்ல சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நான் உங்களுக்கு சேர்த்து சமைச்சிருக்க மாட்டேன். அதையும் சொல்லாம போன. சமைச்ச சாப்பாடெல்லாம்
காலையில வீணாதான் போச்சு. நான் அப்பெல்லாம் சொல்லலையே. இந்த மாதிரி நீ நிறைய தடவை போயிருக்க. என்கிட்ட என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்காமையேவோ வீட்டுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நீயா வாங்க சொல்லி நிறைய பொருள் வேஸ்டா கூட போயிருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட கேட்கல. ஏன்னா நீ இந்த வீட்டு பொண்ணு, உனக்கு பிடிச்சதை நீ செய்யறேன்னு நான் நினைச்சேன். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ கணக்கு பார்த்தா அப்பனா நான் இதெல்லாம் சொன்னா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு, நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்பனா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு நடிச்சிருக்கீங்க. என்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிருக்கீங்க. சௌமி போதும் நிறுத்து. டேய் விடுடா, பேசட்டும். பேசதாங்க செய்யறேன். இதெல்லாம் உங்க மனசுல வச்சுட்டு தானே இருந்திருக்கீங்க. இதெல்லாம் என் மனசுல நல்ல எண்ணத்துல தான் வச்சிருந்தேன். இப்போ நீ கேட்டியே சின்ன சின்ன விஷயம்னு. நான் அந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ஓன் நல்லதுக்காக நான் கண்டுக்காம இருக்கிற மாதிரி நீயும் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்காம இருக்கலாமேன்னு சொல்ல வரேன். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதுங்க. நான் இந்த வீட்டு மருமக. உங்க பொண்ணுங்களை விட நான் தான் இந்த வீட்டுக்கு முக்கியம். அப்படின்னா நீங்க அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும்ல. எனக்கு புரியல நீ மரியாதைன்னு சொல்றது. அவங்க வீட்டுக்கு வராங்கனால என்கிட்ட சொல்லணும். அவங்க வந்தா என்ன சமைக்கலாம் என்கிட்ட கேட்கணும். அம்மாடி, அதுக்கு நீ வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். இத சொல்லிட்டீங்களா? நான் சமைக்கிறேன் அது இதுன்னு சொன்னப்பலாம் வேண்டாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அது செய்யல இது செய்யலன்னு சொல்ல வந்துட்டீங்கல்ல. நான் செய்யலன்னு சொல்லலமா. இந்த விஷயத்துக்குள்ள நீ வராம இருக்கும்போது அத பத்தி உனக்கு என்ன தேவைன்னு கேக்குறேன். அப்பனா இந்த வீட்டுக்குள்ள யாரு இங்க வடிச்சப்பட்ட சோத்தை தின்னுட்டு ஒரு ரோபோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கவா? அம்மாடி, அந்த மாதிரி நீ தான் ஆக்கிக்கிட்ட. வேலை முடிச்சு வந்த நாள்ல இருந்து சரவணா ஆபீஸ் போனதும் இங்கிட்ட நான் பேச்சு கொடுக்க திரும்ப வருவேன். ஏன் ஒரு ரூம்க்கே வந்தது இல்லையா? அதான் நான் படிக்கணும், அதான் நான் போன் பேசிட்டு இருக்கேன், அதான் நான் டிவில படம் பார்க்க போறேன். எப்பவாது என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிருப்பியா? நீங்க என்ன சமைக்க போறீங்க, என்னென்னலாம் பண்ண போறீங்க? சமைச்ச சாப்பாடு சூப்பரா இருக்கு, இப்படி ஏதாவது நீ சொல்லிருக்கியா? ஆஹா, சொல்லாமலேவா இந்த வீட்ல நாம தான் எல்லாம் உங்க தலையில கிரீட நிக்குது. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். மனத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க. சௌமி சரவணா, என்ன தைரியத்துல பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற? அம்மா அவ என்னலாம் பேசுறா நான் பாத்துட்டு இருக்கவா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, எதுக்குடா கை நீட்டுற? சாரி கேளுடா, சாரி கேளு. தேவையில்ல, நீங்களே அவரை அடிக்கிற மாதிரி பேசுவீங்க, அப்புறம் நீங்களே சாரி கேட்க சொல்வீங்களா? சௌமி நீ அப்படி கூப்பிடாதீங்க. இனி இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் இப்பவே போறேன். என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இனி நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருக்கவே மாட்டேன். சௌமி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்ப நீ போன அடுத்து திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இந்த வீட்டுக்குள்ள இனி வரக்கூடாது. இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சேனா இப்பவே போ. நான் உனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இல்ல நாம இந்த வீட்டு பொண்ணு அப்படி நீ நினைச்சேனா நான் சொல்றத முத கேளு. என்ன கேட்கணும்? இப்பவும் அதிகாரம் பண்றீங்க. நான் இப்பவே எங்க அம்மாட்ட சொல்றேன். உங்க அம்மாட்ட சொல்ல வேண்டாம், உங்க அம்மாவை இங்க வர சொல்லு. எதுக்கு வர சொல்லு. உங்க அம்மா உங்க அப்பா ரெண்டு பத்தியும் வர சொல்லு. எல்லாம் சேர்ந்து பேசலாம். அப்படியும் உனக்கு பிடிக்கலையா உன் அப்பா அம்மா கூட தாராளமா உன் வீட்டுக்கு நீ போ. ஓஹோ, இந்த அளவுக்கு பேசுறீங்கல்ல. சரிதான். இப்பவே என் அப்பா அம்மாவை இங்க வர சொல்றேன். என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். போ. ஏமா அவதான் இவ்வளவு பேச்சு பேசுறாள, அவங்க வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டுமா, அப்புறம் அந்த அருமை தெரியும். பிரிச்சு வச்சுதான் அருமை தெரியணும்னா இதுக்குள்ள கல்யாணம் பண்ணி 2 பேரும் குடும்பம் நடத்தணும். அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் பேசிக்கலாம். அப்பவும் சரி வரலாட்டி அவ இஷ்டம். இந்த மாதிரி சௌமியா மாமியார் சொன்னதும் சௌமியாக்கே ஒரு செகண்ட் பயம் கொடுத்துச்சு. என்னடா நம்ம பேசுனதெல்லாம் சரியா இல்ல தப்பானு. ஆனாலும் நம்ம புருஷன் நம்மள அடிச்சிட்டானேங்கிற கோபம். இனிமேல் எதா இருந்தாலும் பாத்துக்கலான்னு உங்க அப்பா அம்மாவை போன் பண்ணி வர சொல்லுவோன்னு முடிவு பண்ணிட்டா. இனி சௌமியோட அப்பா அம்மா வராங்க. என்ன பஞ்சாயத்து பண்றாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க, யார் மேல என்ன தப்பு என்ன பிரச்சனை, கடைசியா சௌமி என்ன முடிவு எடுக்க போறா பாத்துடலாமா? சௌமியோட அப்பா அம்மா வந்தாச்சு. வந்தவங்க சரியான கோபத்துல வந்திருக்காங்க. ஏன்னா சரவணா நம்ம பொண்ணு அடிச்சிட்டானேங்கிற கோபம். இவ்வளவு கோபத்துல இவங்க வந்திருக்காங்க. நம்ம மீனாட்சி அம்மாவும் என்ன பேச போறாங்க? நம்ம சரவணா சௌமியா வாழ்க்கை. சரி ஓகே பாக்கலாம். வாங்க 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 சம்மந்தி. அங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணை கட்டி கொடுத்து 6 மாசம் ஆகல, அதுக்குள்ள உங்க மகன் என் பொண்ணு அடிச்சிருக்காரு. அடிச்சது தப்புதாங்க. என் பையனை நான் சாரி கேட்க தான் சொன்னேன். ஓ, சாரி கேட்டா சரியா போச்சா? என் பொண்ணை உங்க பையனை அடிக்க சொல்லிட்டு சாரி கேட்க சொல்லவா? ஒரு நிமிஷம், உங்க பொண்ணுங்க நீங்க வாழ அனுப்பியிருக்கீங்களா இல்ல எதுக்காக அனுப்பியிருக்கீங்க? அதான் என் பொண்ணு வாழ்க்கை சரியில்லாம போச்சே. என்ன சரியில்லாம போச்சு? ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? என் பொண்ணு தினம் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்டு இருக்கா. தினமா? ஆமாங்க, தினம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் எனக்கு தெரியாதா? தினம் நான் தான் அவட்ட பேசிட்டு இருக்கேனே. பேசுங்க, அதான் பிரச்சனையேமோ. நான் பேசுறது பிரச்சனையா? நீங்க பாருங்க சம்மந்தி, நானும் என் பொண்ணை 2 பேத்தையும் கட்டி கொடுத்துருக்கேன். கல்யாணம் பண்ணி கொடுத்து 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் டெய்லி அவங்க கிட்ட உட்காந்து நான் மணிக்கணக்கா போன் பேசுனது இல்ல. உன் வீட்டுல என்ன நடக்குது, உன் மாமியா என்ன பண்ணா, உன் நாத்தனா என்ன பண்ணா, உன் மாமனார் என்ன பண்றாங்க, எதையுமே கேட்டதும் இல்ல. அவள்களா எதை பத்தியாவது குறை பேசினாலும் அது உன் வீடு உன் குடும்பம், நீ அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உன் வீடு உன் குடும்பமா? அது ஏன் மகனை என்னால இப்படி விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் பெத்த பிள்ளை இல்லைன்னு
ஆயிடுமா? நான் அது உங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லவே இல்லையே. வேற என்ன சொல்ல வரீங்க? அப்பட என் மகட்ட நான் டெய்லி பேசக்கூடாதா? பேசுங்க, யார் வேண்டான்னு சொன்னா? உங்க பொண்ணா என் வீட்டுல அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படிமா இப்படிமான்னு சொல்லும்போது உன் குடும்பத்து விஷயத்தை என்கிட்ட எதுக்குடி ஒண்ணு விடாம ஒப்படைக்கிறேன் நீங்க கேட்கணுமா வேண்டாமா? அது நிறுத்துங்க. உங்க மக இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவ அதிகமா என்ன பண்ணிருப்பான்னு கேட்டா உங்ககிட்ட போன் பேசினது மட்டும்தான். காலையில மதியம் சாயங்காலம் நீங்க பேசினா நைட்டா அவங்க அப்பா எந்நேரம் போனும் கையுமா தான் இருக்கா, உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கா. பொண்ணை வாழ அனுப்புனீங்களா? பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சிட்டு விடுங்க. அவ வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சம்மந்தி நிறுத்துங்க பேசாம. நானும் இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா போனேனா நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு மருமக அவளா மாறுவா அவளுக்கா புரியும் நினைச்சிட்டு இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தேன். நீங்க பேசின பேச்சுதான் உங்க மகளை நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல வைக்குது. அதுக்காக இங்க ஒரு கஷ்டம்னா பெத்த பிள்ளை அம்மா வீட்டுக்கு தான் போவா. கஷ்டத்தை அவளா ஏற்படுத்திட்டு போனா? சம்மந்தி நீங்க குதர்க்கமாவே பேசுறீங்க. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சும் பேசல வளவளனும் பேசல. அண்ணே நீங்களும் கேட்டுக்கோங்க. பொம்பளைங்க பேசுறோம் நீங்க அமைதியா இருக்கீங்க. இந்த இந்த நல்ல குணம் இருக்கிற உங்ககிட்ட எதுக்காக பொண்ணு விஷயத்துல இப்படி இருக்கீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கைய உங்க பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் மருமக இங்க வீட்டுல ஒவ்வொன்னும் செய்யறது எல்லாமே அவங்க அம்மாவை கேட்டுதான். அவ இன்னைக்கு ஒரு சேலை கட்டானா அது கூட அவங்க அம்மா சொல்றாங்க இன்னைக்கு அந்த சேலை கெட்டி அது நல்லா இருக்கும், இந்த இப்ப எடுத்தமே அந்த சேலைய நீ இன்னொரு நாள் கெட்டு. என்னங்க இது? புருஷன் கூட கடைக்கு போறேன்னு சொன்னா அந்த கடைக்கு போ, அங்கதான் நல்லா இருக்கும், இத வாங்கி சாப்பிடு, இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொல்றீங்களா இல்லையா? அது என் மகளுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் தானே சொல்லி கொடுக்கணும். இத நீங்க சொல்லி கொடுக்கலங்க, அவ வாழ்க்கைய பாழாக்குறீங்க. எப்ப பாரு அம்மா அம்மா அம்மான் இருந்தா அவ வாழ்க்கைய எப்பதான் இங்க வாழ்வா? இப்ப வரைக்கும் எங்க கிட்ட நார்மலா ஒரு வார்த்தை பேசினதுல அவகிட்ட கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை அவளை என்னைக்காவது நான் கடுமையா பேசிருப்பேனா? அதை செய் இதை செய்ய ஏதாவது சொல்லிருப்பேனா? என் மகள் தான் வாராக வர்றதுக்கு முன்ன போன் பண்ணி சொல்லணும். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும், ஏன்னா நான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்றா. என் பொண்ணுங்க கிட்ட ஒரு நாளாவது உட்காந்து சந்தோஷமா பேசிருப்பாளா? அவளுக்கு வந்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு நிக்கிறா. தேவைன்னா வந்து பேசுறது, தேவையில்லாட்டி கண்டுக்காம போறது, இதுதான் நீங்க உங்க மகளுக்கு சொல்லி கொடுக்கற லட்சணமா? சம்மந்தி இங்க பாருங்க, நீங்க பண்றது எல்லாமே நான் தப்புன்னு சொல்ல வரல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் தெரியாம கண்டுக்காம இருந்தேனா? நானும் 2 பொண்ணை பெத்தவதான். கல்யாணத்துக்கு முன்ன நம்ம பொண்ணுங்க எங்கேயாவது போறேன்னு சொன்னா பக்கத்துல கோவிலுக்கு போனாலும் சரி இல்ல கடைக்கு போனாலும் சரி தனியா போகாத, யாராவது தெரிஞ்சவங்க கூட போ, உன் ஃப்ரெண்டு கூட போ, இல்லாட்டி நான் வாரேன் அப்பாவை கூட்டிட்டு போ, இந்த மாதிரி தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போ, நாங்க வாரோன்னு சொல்லி சொல்லி பழக்கணும். நாம தான் யாரு என்னன்னு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வாழ அனுப்பி விடுறோம். இன்னொரு வீட்டுல போய் பழகுறது கஷ்டம்தான், அதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். அதுக்கு நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இப்ப வரைக்கும் கேட்டு பாருங்க, உங்க பொண்ணு என் மகன் கிட்ட பேசினதை விட உங்ககிட்ட பேசினதா அதிகமா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம் புருஷன் கிட்ட சொல்றதை விட உங்ககிட்ட சொன்னதான் அதிகமா இருக்கும். இப்படியே இருந்தா அவ எங்க வாழ்றா? அதுக்காக பொண்ணை கட்டி கொடுத்துட்டு என்ன பேசாம இருக்க சொல்றீங்களா? உங்களை பேசாம இருக்க சொல்லல, என் நேரம் பேசிக்கிட்டே இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். உங்க பொண்ணு நல்லா வாழணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் எட்ட நின்னு பாருங்க. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா முன்ன வந்து நின்னுங்க. நான் தான் உன்னை சரியா வழி நடத்துறேன், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டாதான் நல்லா வாழ முடியும்னு அவ மனசுல கெட்ட விதைய விதைச்சு இங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையே பாழாக்கிட்டீங்க. நீங்க ஒரு பக்கம் அதை செய் இதை செய்யணும் உங்க மகளை சொல்லி, இன்னொரு பக்கம் நான் இதைத்தான் செய்யணும்னு நான் சொன்னேனா அவளோட வாழ்க்கை அவ மனசு என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? நடுவுல என் மகன் வேற, அவனும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க பொண்ணோட நிலைமை அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே நான் கண்டிச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கா புரியும் நினைச்சிட்டு நான் பேசாம இருந்தேன். ஒரே ஒரு பொண்ணுன்னு ஆசையா செல்லமா வளர்த்திருப்பீங்க. அம்மா வீட்டுக்குன்னு வந்ததும் உங்க வீடு அங்க வெறுமையா இருக்கும், அதனால நீங்க பேசுறீங்க நினைச்சிட்டு போக போக எல்லாம் மாறும் சரியாகும் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க பேசுனதெல்லாம் தப்பு இல்லைங்க, நீங்க பேசின வார்த்தைகள்லாம் தப்பு. இது உன்னோட வாழ்க்கை, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷப்பட்டு நல்லபடியா வாழன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட அந்த ஹோட்டலுக்கு போ, அங்க போய் இதை சாப்பிடு. ஊருக்கு போறேன்னு சொன்னா அந்த ஊருக்கு போ, அங்க இதெல்லாம் செய்யி. நான் சொல்ற ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கு, இங்க ரொம்ப வசதியா இருக்கும் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் எதை கத்துக்குவா? அவளுக்குன்னு பிடிச்சதை எதை செய்வா? உங்க பொண்ணு கிட்ட மட்டுமே நான் இதை பேசினா கண்டிப்பா அவளுக்கு புரியாது. அப்பவும் அவ மைண்ட்ல அம்மா இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க அப்படிங்கறதா என்ன ஓடுமே தவிர நான் என்ன சொல்றேங்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டா. அப்படியே நான் என்ன சொன்னாலும் அப்படியே உங்ககிட்ட தான் சொல்லுவா. அதுக்குதான் நேரடியா உங்களே கூப்பிட்டு பேசிட்டேன். என் வீட்டுல 2 பொண்ணுங்க எப்படியோ அதே மாதிரிதான் உங்க மகளும். அதுக்காக பாசமா தடவி தடவி கொடுத்தலாம் பாத்துக்குவேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏதாவது உனக்கு பிடிக்கலையா என் மகளை திட்டுற மாதிரி உங்க மகளையும் நான் திட்டதான் செய்வேன். மாமியாரா எந்தெந்த விஷயத்துல கண்டிக்கணுமோ அந்த விஷயத்துல கண்டிக்க தான் செய்வேன். ஆனா என் மருமகளை எங்கேயும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க மகளை இங்க விட்டுட்டு போங்க, அவ வாழ்க்கைய அவளா வாழ்றதுக்கு. இல்ல இதெல்லாம் முடியாது எனக்கு பிடிக்காது நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புறது உங்க இஷ்டம். ராணி பேசி பேசி நம்ம பொண்ணு வாழ்க்கையே பாழாக்க தெரிஞ்சல. இல்லங்க, அது நாம செஞ்சதெல்லாம் தப்பு புரியுதா? என்ன பண்ண போற? நம்ம இஷ்டமா? நம்ம மகளை இங்க விட்டுட்டு போகவா இல்ல கூட்டிட்டு போலாமா? எதுக்குமா அழுகுற? அழ வேண்டியது நீ இல்ல,
உன் வாழ்க்கையை எப்படி பாழாக்க தெரிஞ்சவன் நாங்க தான் கஷ்டப்பட்டு அழணும். நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த எங்களுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம பொண்ணு நல்லா வாழ விடணுங்கிற எண்ணம் இல்லாம போச்சு. சௌமி மன்னிச்சிருமா. நான் சொல்றபடிலாம் கேட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிக்க நினைச்சிட்டேன். குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதா சந்தோஷம். அதுவும் இல்லாம இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணுமா. அம்மா உன்கிட்ட மா நீ தானே சொன்ன உன் வீட்ல எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீயா செய்யாத, எல்லாத்துக்கும் முந்திரி கட்ட மாதிரி நின்னு பேசாத, அப்புறம் எல்லாத்தையும் உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. அவங்க கிட்ட அத பேசாத இத பேசாதன்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட மட்டும்தாமா பேசியிருக்கேன். தப்புதாண்டி தப்புதான். நல்லா இருக்கணும் நினைச்சு வாழ்க்கையை நானா பாழாக்கிக்கிட்டு இருந்திருக்கேன். புரியாம போச்சுடே. இங்க பாரு சௌமி, வீட்ல எல்லாத்தையும் விட்டு விலகி விலகி இருக்கிறது ஒண்ணும் நீ இந்த வீட்டு மருமகளா கெத்தா வாழ்றதுக்கு அர்த்தம் இல்ல. வீட்ல எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிட்டு அத்தை அதை செய்யுங்க, மாமா இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணுங்க, என்னங்க இது செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு ஆளாருக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவானு வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்க பாத்தியா, அதான் ஓ அதிகாரம். என் வீட்டு மருமகளா நான் உன்னை அப்படி இருக்கணும்னு நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ எங்க கிட்ட எல்லாம் பேசாம இருக்கிறதா உன்னோட கெத்து கௌரவம் நினைச்சிட்ட. இல்லங்க அத்தை. அங்க வீட்ல ஒத்தையில வாழ்ந்த பொண்ணுமா, அதனால இங்கேயும் தனிமையை விரும்புறியோ நான் நினைச்சிட்டேன். இல்ல சமந்தி என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாமே புரியுது. என் மக சொன்னா என் புருஷன் அடிச்சிட்டாருமா, நீ இவர் கூட எல்லாம் நான் இருக்க மாட்டேன் அந்த என்ன கூட்டிட்டு போனு. அந்த செகண்ட் நானும் இப்பவே வாரேண்டி உங்க அத்தை கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு அம்மா வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன்டின்னு சொல்லி தான் வந்தேன். வந்த வேகத்துக்கு நீங்க பேசுறது கூட கேட்காம நான் கத்தி என் மகளை கூட்டிட்டு போயிருந்தா என் பொண்ணு வாழ்க்கை தான் போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சமந்தி. நீ அவ வாழ்க்கைய அவ வாழ்வா, அவ குடும்பத்துக்குள்ள நான் தலையிட மாட்டேன். தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. இருக்கட்டுங்க, மன்னிப்பெல்லாம் இருக்கு. அப்புறம் சமந்தி அவ எங்க வீட்டு பொண்ணை விட உங்க வீட்டு மருமக, நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சரிங்க சம்மந்தி, நான் ஏதாவது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். அப்புறம் உங்க பொண்ணு கிட்ட நான் பேசாதீங்கன்னா சொல்லவே மாட்டேன். உங்க பொண்ணு, உங்களுக்கு உரிமை இருக்கு, என்ன பேசுறமோ பேசிக்கோங்க, வீட்டுக்கு வந்து பார்க்கணுமா வந்து பாத்துக்கோங்க. ஆனா எல்லாமேவும் லிமிட்ட தாண்ட மாட்டேங்க. இவ்வளவு நாள் என் மக இங்க பேசின பேச்சு கூட என் பேச்சுதான். இனி என் மக அவளா இங்க வாழ்வா. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். சரிங்க. என்னங்க போலாம் வா. அம்மாடி, அப்பா இனி உனக்கு இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல பிடிக்கலையா, ஃபர்ஸ்ட் உன் மாமியார் மாமனார்ட்ட சொல்லு. அதை சொல்லியும் உனக்கு தீர்வு கிடைக்கலனா அப்புறம் எங்க கிட்ட பேசு. ஒரு விஷயம் இங்க சின்னதா நடந்ததும் அதை எங்க கிட்ட கொண்டு வராத. படிச்ச பொண்ணு, உன் வாழ்க்கைய நீ வாழு, எல்லாத்தையும் சமாளிச்சு சந்தோஷமா வாழு. புரிஞ்சதா? சரிங்கப்பா. போயிட்டு வரோமா. மா கிளம்புறேம்மா. அத்தை எதுக்கு அழுகுற? சாரி அத்தை. சாரிலாம் வேண்டாமா. நம்ம கஷ்டப்படுறோம் யாரும் நம்மள இந்த வீட்ல ஏத்துக்கல, நம்மள தனிமைப்படுத்திட்டாங்க அப்படிலாம் யோசிக்காத. நம்மளை சுத்தி எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, நாம அதை இன்னும் எவ்வளவு அழகாக்கலாம், எவ்வளவு சந்தோஷப்படுத்தலாம் அந்த மாதிரி யோசி. வீட்ல ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா அந்த வீடே கஷ்டத்துல தான் இருக்கும். அதே பொண்ணு சிரிச்சு சந்தோஷமா அழகலன்னு பேசிக்கிட்டு இருந்தா வேலை டென்ஷன், காசு டென்ஷன், அந்த டென்ஷன் இந்த டென்ஷன், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆம்பளைங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு ரொம்ப அழகா யோசிக்கவும் செய்வாங்க. வீட்ல ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது அந்த வீட்டையே சந்தோஷமாக்கும், அழகாவும் ஆக்கும். புரியுதா? புரியுது அத்தை. சரிம்மா. அத்தை என்னம்மா? அண்ணிய வர சொல்லுங்க. இல்ல இல்ல நானே அண்ணி வீட்டுக்கு போய் அந்த சேலைய கொடுத்துட்டு வரேன் அத்தை. சரிம்மா. என்ன எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா மாமா. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. மீனாட்சி. ஒண்ணு இல்லைங்க, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. மா இந்தா இதுல சில்லி பரோட்டா இருக்கு, சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் இலையில பார்சல் பண்ணி. உன் புருஷன் பரோட்டாலாம் வாங்கி கொடுத்தா திட்டுவான், ஆனா நீ ஆசைப்பட்டு கேட்டியன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தாமா, திரும்ப இந்த மாதிரி கேட்காத. சரிங்க மாமா. சரி சூடா இருக்கு, வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் சாப்பிடு. அப்புறம் உள்ள பூவும் இருக்கு, அதை பார்த்து எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுரு. இந்தா எடுத்துட்டு போ, உள்ள போய் சாப்பிடு, அவங்க இங்க உட்காந்துருப்பாங்க. சரிங்க மாமா. என்ன மருமக கிட்ட ரகசியம்? எனக்கும் என் மருமகளுக்கும் 1000 இருக்கும், நீ என்ன கேக்குறது? கண்ணு நீ எடுத்துட்டு போடா. என்னப்பா புரோட்டாவா? ஐயோ விடுங்க மாமா, நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே ஓகே சரி, மாமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அளவலன்னு இதுக்கு கிட்ட பேசிட்டு இருக்காத, நீ உள்ள போய் சாப்பிடு. சரிங்க மாமா. மீனாட்சி போய் கைய கால கழுவுங்க, வந்து காஃபி போட்டு கொடுக்கறேன். சரிம்மா. நான் கேட்டு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எங்க அப்பாட்ட கேட்டிருக்க. ஆமா ஏ மாமா நான் கேட்டேன். என்னன்னா? ஏ மாமா நான் அப்படிதான் கேட்பேன். அத்தை சொல்லுமா. நான் மாமாக்கு காஃபி போட்டு கொடுக்கறேன்.
உன் மாமா தான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரே. 2 பேருங்க உட்காந்து சூடா சாப்பிடுங்க. அத்தை பாத்துக்கறேன். இருக்கட்டும் அத்தை, ஒரு 10 நிமிஷம் நான் சாப்பிட்டுட்டு வந்து நான் காஃபி போட்டு கொடுக்கறேன் உங்களுக்கு சேர்த்து. காஃபி போட தெரியுமா? நீங்களும் வாங்க, கிச்சன்ல நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டேவும் சமைக்கலாம். சரிம்மா. அத்தை உங்களுக்கு? நீங்க சாப்பிடுங்கம்மா. சரிங்க அத்தை. உங்களுக்கு வேணுமா? ஒன்னவே சாப்பிடாதன்னு சொல்லுவேன், இதுல எனக்கும் வேணுமான்னு கேக்குறியா? என்னங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான், அடுத்து இதை வாங்கி சாப்பிட மாட்டேன். ஒரு நாள்னாலும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி. எதுக்கு? இல்ல, கோபத்துல அடிச்சிட்டேன். கோபத்துல அடிச்சாலும் வலிக்கல. வலிக்கலையா? அப்படி அழுத? அது சும்மா நீங்க அடிச்சதும் எனக்கு வலிச்ச மாதிரி காமிச்சுக்கணும்ல. ஓய். என்னங்க, ரொம்ப ரொம்ப சாரி. அப்புறம் தேங்க்ஸும் கூட. எதுக்குமா? இல்ல, அத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது, என்னை சுத்தி இந்த வீட்ல ஃபுல்லா சந்தோஷம் மட்டும்தான். நான் தான் அதை அனுபவிச்சுக்க தெரியாம எனக்கு நானே பாழாக்கி உங்களையும் கஷ்டப்படுத்தி இனி நான் கரெக்டா இருப்பேங்க. அதனால ஒண்ணும் இல்ல, புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்க, ஓ மனசுல அந்த ஒரு பயம் இருக்கதான் செய்யும். யார் எப்படியோ, யார் என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 1000 எண்ணம், ஏகப்பட்ட பயம், கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு வாழ வருவா. அதை நம்ம பார்த்து அனுசரிச்சு வாழ்றது பையனாகிய எங்களோட கடமை. நிஜமாவா? ஆமாமா. அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க. போன்னு சொல்லவே இல்ல, ஓ இஷ்டம். என்னங்க? சரி சரி, பார்சல் எடு, சூடாரங்குள்ள சாப்பிடலாம். ஆஹா, ஏ மாமா எனக்கு வாங்கிட்டு வந்தது. ஒரே ஒரு வாய் டேஸ்டுக்கு வேணா குடுக்கறேன். டேஸ்டுக்கு? அவ்வளவுதான், அதுக்கு மேல கேட்க கூடாது. சரிதான், சரி சாப்பிடு. அப்பா, அவ்வளவுதாங்க. ஒரு சின்ன சின்ன சந்தோஷம்னாலும் அது நம்மள சுத்தி தாங்க இருக்கு. நாம தான் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒவ்வொரு வீட்ல மருமக ரொம்ப தங்கமா இருப்பாங்க, ஆனா மாமியாரு சொல்றது மாதிரி ஒண்ணும் இருக்காது. ஒவ்வொரு வீட்ல மாமியார் தங்கமா இருப்பாங்க, ஆனா மருமக ஆனா மாமியாரும் மருமகளும் ஒண்ணு போல அமைஞ்சு இன்னும் சந்தோஷமா மாமியாரும் மருமகளும் ஒரு ஃப்ரெண்டா வாழ்ற குடும்பம் இருக்கதாங்க செய்யறாங்க. எல்லாம் நம்ம வச்சுக்கிறதுலதான் இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆனா புரியறவங்களுக்கு புரிய வச்சா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம். சரி, ஓகே ஓகே, உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸும் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? பை. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில உங்களை சீக்கிரம் வந்து நான் மீட் பண்றேன். இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்.